ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தி லாஸ்ட் லெசன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யார் ஆத்தர் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் டாடெட் அப்படின்றவர் தான். இப்போ நம்ம இந்த ஆத்தர் பற்றி பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அல்ஃபோன்ஸ் டாடெட் எப்போலேருந்து எப்போ வரையும் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1840 to 1897 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஓகேவா, ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட். The last lesson is the set in days of Franco-Prussian War 1870-71 in which France was defeated by Prussia led by Bismarck. இப்போது இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராங்கோ-ப்ருஷியன் வார்ஸ் அந்த எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1870 1871 வரையும் நடந்திருக்கு. இதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ப்ரஷ்யாவால் டிஃபீட் பண்ணப்பட்டுருச்சு. யார் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மார்க் தான் ப்ரஷ்யாவோட ஹெட்டாக இருந்திருப்பார். இந்த வாருக்கு Prussia then consisted of what now are the nations of Germany, Poland, parts of Austria. ப்ரஷ்யான்னு நம்ம இப்போ அப்போ சொன்ன கண்ட்ரீஸ்லாம் அப்போ எதெல்லாம் ப்ரஷ்யா கூட இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, போலாண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா இதெல்லாம் சேர்ந்தது தான் ப்ரஷ்யா அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் ஸ்டோரி த ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லொரைன் ஹேவ் பாஸ்ட் இன் டு ப்ரஷ்யன் ஹேண்ட்ஸ். இந்த ஸ்டோரியில் ஃப்ரெஞ்சோட டிஸ்ட்ரிக்ஸான ஆல்சேஸ் அண்ட் லொரைன்ஸ் வந்து வாரில் டிஃபீட் ஆகி ப்ரஷ்யன் சைடுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். இப்போ கிளாசரி பார்க்கலாம். சிர்பிங் அப்படின்னா மேக்கிங் எ ஷார்ப் ஹை பிச்டு சவுண்ட் யூஸ்வலி பை ஸ்மால் பேர்ட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ். இப்போது இந்த பூச்சிங்க இந்த குருவிங்கெல்லாம் கத்துறது, பேர்ட்ஸ்லாம் பறவைகள்லாம் கத்துறது வந்து சிர்பிங் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சவுண்டை. பஸ்டில் அப்படின்னு பார்த்தோன்னா மூவ் இன் அன் எனர்ஜெட்டிக் மேனர், யூனிசன் சைமல்டேனியஸ் அட்ரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போது நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஏதாவது மிஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம கோரஸாக சேர்ந்து அந்த விஷயத்த சொல்லி காமிப்போம் இல்லையா, அதை தான் வந்து யூனிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேப்பிங் அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் வித் சீரியஸ் ஆஃப் ரேப்பிட் ஆடிபிள் ப்ளோஸ். தம்பட் அப்படின்னு பார்த்தா எ புக் விச் ஹேஸ் பீன் ரீட் ஆஃபன் அண்ட் பியரிங் த மார்க்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட்லிங். இப்போ வந்து ஒரு புக்கை வந்து அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த புக்கோட கார்னர்ஸ்லலாம் ஒரு மாதிரி மடங்கி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி புக்ஸ்லாம், அதுதான் வந்து தம்பட் அப்படி சொல்கிறாங்க. கிராங்கினா ஸ்ட்ரேஞ்சான ஒரு வித்தியாசமானது அப்படி சொல்கிறாங்க. சார்னா எ ரிவர் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி. சார்ன்றது ஒரு ரிவரோட நேமு. அந்த ரிவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி. இது இங்கே வந்து அந்த சார் ரிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி. ஏஞ்சலஸ் அப்படின்னு பார்த்தா எ ரோமன் கத்தோலிக் டிவோஷன் கமமரேட்டிங் த இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஹேல் மேரி செட் அட் மார்னிங், நூன் அண்ட் சன்செட். இது வந்து பைபிள்லேருந்து எடுத்த ஒரு வேர்டு, ஜீசஸ் சம்மந்தமானது. இந்த சாப்டருக்குள்ளே போய் என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். This lesson is set in the days of Franco-Prussian War. The France was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland, parts of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The oppressors not only wanted the territory but dominated over the language and cultures of Germans. Thus, to take away their identity, read the lesson to find out what impact this had on life at the school. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த லெசன் எதை பற்றினதுன்னு பார்த்தோன்னா ஃப்ராங்கோ-ப்ரஷியன் வார். ஃப்ரான்ஸை ரூல் பண்ணவர் பேர் பிஸ்மார்க்கு. இந்த ப்ரஷியன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் மேலே வார் தொடுத்ததுனால அவங்க என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சாங்க இதெல்லாம் வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து டெரிட்டரியை மட்டும் அப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கல, அவங்களோட லாங்குவேஜையும் டாமினேட் பண்ணணும், அவங்க கல்ச்சர் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த ஐடென்டிட்டியெல்லாம் போக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஆத்தர் சொல்கிறாரு, ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் வெரி லேட் தட் மார்னிங் அண்ட் வாஸ் இன் கிரேட் ட்ரெட் ஆஃப் ஸ்கோல்டிங் எஸ்பெஷலி பிகாஸ் எம் ஹேமல் ஹேட் செட் தட் ஹீ வுட் கொஷின் அஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் ஐ டிடன்ட் நோ த ஃபஸ்ட் வேர்ட் அபவுட் தெம். அன்றைக்கி எனக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வேறு ரொம்ப பயத்தில் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எம் ஹேமல் அப்படின்றவர் தான் அந்த சாரோட பேர், ஒரு ஸ்கூலோட ஸ்டாஃப். அவர் வந்து முன்னாடி நாளே சொல்லியிருந்தார், நாளைக்கு நான் அவங்கள எல்லாத்தையும் கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் வந்து எதை பற்றி கேட்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இந்த ஆத்தருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு சிங்கிள் வேர்டு கூட தெரியாது. அதனால் ரொம்ப பயத்திலே இருக்கார்.
ஃபார் அ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன், சரி நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இன்றைக்கி கட்டடிச்சிட்டு வெளியில் சுற்றலாம் அப்படின்னு கூட யோசித்தேன். இட் வாஸ் ஸோ வார்ம் ஸோ பிரைட். அப்படி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப அது ஒரு பிரைட்டாக ஒரு வார்மாக இருந்துச்சு. த பேர்ட்ஸ் வேர் சிர்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ் இன் த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில். த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வர் ட்ரில்லிங். அப்போ பார்த்து இந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு கத்திகிட்ருக்கு. எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ்னால் இங்கே வந்து ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டில் காட்டில் வந்து இந்த பறவைகள்லாம் கத்திகிட்ருக்கு. எங்கே இந்த ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தா சாமிலுக்கு பின்னாடி தான் அந்த ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே வந்து இந்த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க, வார்க்காக ரெடி ஆகிட்ருக்காங்க ட்ரில்னால். இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் than the rule of participles, but I had the strength to resist and hurried off to school. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்கூல் அந்த பார்ட்டிசிபிள்ஸ் இதெல்லாம் விட இது ரொம்ப எனக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இருந்தாலும் என்னால் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியல. ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. when I passed the town hall there was a crowd in front of the bulletin board. நான் வந்து டவுன் ஹாலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு க்ரௌடு வந்து புல்லட்டின் போர்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவங்க எதுக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்கன்னா, ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் அவர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். த லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட், த ஆர்டர்ஸ் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ், அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங் வாட் கேன் பி த மேட்டர் நவ். இப்போ வந்து இந்த ஆத்தர் யோசிக்கிறாரு, 2 வருஷமான எல்லா பேட் நியூஸுமே இந்த புல்லட்டின் போர்ட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. என்னென்ன பேட் நியூஸ்னால், பேட்டிலில் தோற்று போனது, அப்புறம் இந்த ஆஃபீஸர்ஸோட கமாண்ட் அதெல்லாம் வந்துட்டு இதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாமே இதுலேருந்து இந்த புல்லட்டின் போர்ட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் ஓடிக்கிட்டே யோசிக்கிறாரு நிற்காமல், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இவர் தான் இந்த மிஸ் எம் ஹேமல் அப்படின்ற ஸ்டாஃப், ஆத்தரோட ஸ்டாஃப் இவர். Then as I hurried by as fast I could go, the blacksmith watched her who was there with his appearance reading the bulletin called after me, "Don't go so fast, bub. You will get to your school in plenty of time." அங்கே பார்த்து ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. பிளாக் ஸ்மித் ஒருத்தர், வாட்ச்டர் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் ஓடாத, உனக்கு இன்னும் ஸ்கூலுக்கு நிறைய plenty of time இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்புனா இங்கே வந்து செல்லமாக கூப்பிடுறது. I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. இப்போது நான் என்ன பண்ணேன்னா, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓடி போயிட்டு சீக்கிரமாக அந்த எம் ஹேமலோட லிட்டில் கார்டனுக்கு போயிட்டேன். மூச்சு வாங்குது அந்த பையனுக்கு, அவ்வளோ மூச்சு வாங்க ஓடிருக்காங்க. Usually when school began there was a great bustle which could be heard out in the street. The opening and closing of desk, lessons repeated in unison, very loud, with our hand over our eyes to understand better. The teacher's great ruler rapping on the table. இப்போது நார்மல் டேஸ்லலாம் இப்போ ஸ்கூலுக்கு போனால் ரொம்ப ஆரவாரமாக இருக்கும், சத்தமாக இருக்கும். என்னென்னலாம் அங்கே கேட்குன்னா, ஸ்ட்ரீட்டில் நடக்கிற எல்லாமே ஸ்ட்ரீட்டில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலு சத்தமாக இருக்கும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க்கை திறந்து மூடுறது, லெசன்ஸை வந்து யூனிசன் ஒரே சவுண்டில் எல்லோரும் கோரஸாக கத்துறது, அப்புறம் ரொம்ப சத்தமாக அந்த சாரோட ரூலர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அது அந்த சத்தம் எல்லாமே சத்தமாக கேட்டுகிட்டே இருக்கும். பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே அமைதியாக இருக்குது. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் மை டெஸ்க் வித்தவுட் பீன் சீயிங். நான் இப்போ என்ன பண்ணுறேன், சாருக்கு தெரியாமல் போய் அமைதியாக என்னோடய டெஸ்கில் உட்காரணுன்னு பார்க்குறேன். பட் அஃப்கோர்ஸ் த டே எவ்ரி திங் ஹேட் டு பி ஆஸ் குவைட் அ சண்டே மார்னிங். அவ்வளோ பிஸியாக இருக்க டைமில் நான் போய் ஒளிஞ்சு போய் கடகடன்னு உட்காந்துடலாம் என்னோடய டெஸ்க்லன்னு பார்த்தா, அன்றைக்கி சண்டே மார்னிங் மாதிரி இருக்குது கிளாஸ் ரூம். சண்டே மார்னிங் என்ன இருக்கும், சண்டே மார்னிங் ஸ்கூல் லீவு, ஸோ வந்து அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது கிளாஸ். த்ரூ த விண்டோ ஐ சா மை கிளாஸ்மேட்ஸ் ஆல்ரெடி இன் தேர் பிளேசஸ். நான் விண்டோ வழியாக பார்க்குறேன். அப்போ என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்கவுங்க பிளேஸில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அண்ட் எம் ஹேமல் வாக்கிங் அப் அண்ட் டவுன் வித் ஹிஸ் டெரிபிள் அயன் ரூலர் அண்டர் ஹிஸ் ஆர்ம். எம் ஹேமல்ன்றவர் அவரோட அந்த ஆத்தரோட ஸ்டாஃபு. அவர் வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கார். நடந்துகிட்டே அயன் ரூலர் இரும்பு ஸ்கேலை வந்து அவர் ஆமுக்கு கீழே வச்சுட்டு நடந்துகிட்ருக்காரு. ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ பிளஷ்ட் அண்ட் ஹவ் ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ். நான் வந்து எப்படியாவது போய் அமைதியாக உட்காரலான்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க எல்லாருமே அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிளஷ்டு, ரொம்ப ஷையாக, ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நத்திங் ஹேப்பன்ட். எம் ஹேமல் சாமி அண்ட் செட் வெரி கைண்ட்லி, கோ டு யுவர் பிளேஸ் குயிக்லி லிட்டில் ஃப்ரான்ஸ், வி வேர்
பிகினிங் வித்தவுட் யூ அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஹேமல் வந்துட்டு சார் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கைண்டாக நீ போயிட்டு உன்னோட பிளேஸில் உட்காந்துக்கோ குட்டி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்கிறாரு. வி வேர் பிகினிங் வித்தவுட் யூ, நான் எல்லாமே நாங்கள் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. I jumped over the bench and sat down at my desk. Now till then when I had got over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt, little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize days. இப்போ வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் என்னோடய டெஸ்கில் உட்காந்துட்டேன். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எங்கள் சார் வந்துட்டு க்ரீன் கலர் கோட் போட்டிருக்காரு. ஃப்ரில்டு ஷர்ட்னால் ஒரு மாதிரி டெக்கரேட்டட் டிசைன்ஸ்லாம் இருக்கும் அந்த ஷர்ட்டில், அதுதான் ஃப்ரில்டு ஷர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லிட்டில் பிளாக் சில்க் கேப் போட்டிருக்காரு. அப்புறம் அந்த ஃபுல்லாக எம்ப்ராய்டியாக இருக்குது, எல்லாமே எம்ப்ராய்டராக இருக்குது. இதை வந்து அவர் அந்த மாதிரிலாம் அவர் வியர் பண்ணதே கிடையாது. எப்போ அது வியர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் டேஸ், அந்த டேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருக்காரு. பட் இவர் இன்றைக்கி போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ரான்ஸ். இப்போ தான் கொடுத்துருந்தாங்க. பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் சீம்டு ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சாலமன். இப்போது அவருக்கு வந்து ஹோல் ஸ்கூலுமே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக பரபரப்பாக அந்த மாதிரி தெரியுது அவருக்கு. பட் த திங் தட் சர்ப்ரைஸ்டு மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty, the village people sitting quietly like ours. பட் எனக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ்னால், எப்போவுமே எங்கள் கிளாஸில் பேக் பெஞ்சஸில் வந்து எல்லாருமே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி பார்த்தா அங்கே ஓல்டு வில்லேஜ் பீப்புளெலாம் அங்கே உட்காந்துருக்காங்க அமைதியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஹாசர் வித் ஹிஸ் 3 cornered hat, the former mayor, the former postmaster and several other besides. யாரெல்லாம் 3 பேர் அப்புறம் கொஞ்சம் பீப்புள்ஸ் இருக்காங்க. 3 பேர் யார்னா, ஓல்டு ஹாசர் இருக்கார். அவர் வந்து தலையில் வந்து 3 cornered hat போட்டிருக்காரு. ஹேட்னா தொப்பி அந்த மாதிரி. இந்த ஃபார்மர் மேயர் இருக்கார். த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் 3 பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. Everybody looked sad and Hauser had brought an old primer thumbed at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. இப்போ வந்து எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஓல்டு ஹாசர் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஓல்டு ப்ரைமர்னால் ஓல்டு புக்கு. இப்போது எப்படி நம்ம ப்ரைமர்னால் இனிஷியல் ஸ்டேஜஸில் படிக்கிறத சொல்லுவோம். இப்போ நம்ம சின்ன வயசில் வாய்ப்பாடு அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் புக் ஏதோ ஒன்று சம்திங் புக்கு ஓல்டு ப்ரைமர்னால் அந்த ஃப்ரெஞ்சோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பிள்ளைங்க படிப்பாங்க. அந்த மாதிரி புக் ஏதோ ஒன்று வச்சிட்ருக்காரு. அந்த புக்கெல்லாம் பார்த்தோன்னா தம்புடுன்னா பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம கிளாசரியில். பழைய புக்கு ஒரு மாதிரி படித்து அந்த புக்கெல்லாம் வந்து கார்னர்லலாம் வந்து மடங்கி அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலமையில ஒரு புக்கை வச்சுருக்காரு. அவரோட நீஸில் வச்சுட்டு படிச்சிட்ருக்காரு. அவர் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. While I was wondering about it all, Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you." இப்போ வந்து Hamel என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் சோகமாக ஜென்டில் டோனில் சொல்கிறாரு, "மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ ஷால் கிவ் யூ." என்னோட குழந்தைங்களா, நான் இதுதான் உங்களுக்கு கொடுக்குற, நான் டீச் பண்ணுற லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆர்டர் ஹேஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லொரைன். இப்போ பெர்லின்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எனக்குன்னு இல்லை, நம்ம ஃப்ரான்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஆர்டர் வந்திருக்கு. ஃப்ரான்ஸில் அல்சேஸ் அண்ட் லொரைன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் வந்திருக்கு. ஜெர்மனியில் மட்டும்தான் டீச் பண்ணணும், ஃப்ரான்ஸ்லலாம் டீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ. இதுக்காக நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது ஸ்டாஃப் வருவார். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டென்டிவ். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது சார் வந்துடுவார். ஸோ இதுதான் உங்களுக்கோட ஃப்ரெஞ்ச் லெசன், லாஸ்ட் லெசன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. இப்போது அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இப்படியே ஒரு வார்த்தை கேட்குறனே அப்படி சொல்லிட்டேன். த ரெட்சஸ் தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் ஆல் த டவுன் ஹால். இதுதான் அந்த டவுன் ஹாலில் போட்டிருந்தாங்களோ புல்லட்டின் போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக யோசிக்கிறார். ஏன்னா வை ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட், I should never learn anymore. I must stop there then. Oh how sorry அப்படின்னு சொல்கிறேன்.
ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ் ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ் ஆர் கோயிங் ஸ்லைடிங் ஆன் த சார். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஐயோ எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் இப்போ என்ன பண்ணுவேன், இன்றைக்கி தான் லாஸ்ட் லெசன் வேறு சொல்லிட்டாங்க, இவ்வளோ நாள் நான் படிக்காமல், நான் என்னோடய லெசன்ஸ் எல்லாம் படிக்காமல் போய் எப்படி பேர்ட்ஸ் எப்படி எக் இருக்குது அது எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் ரிவர் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி அந்த சைடு ஓடிட்டுருக்கு. அங்கே போய் நான் இவ்வளோ நாள் என்னோடய டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. மை புக்ஸ் தட் ஹேட் சீம்டு சச் அ நூய்சன்ஸ் அ வைல் அகோ ஸோ ஹெவி டு கேரி. முன்னாடிலாம் இந்த புக்கை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும், இதை ரொம்ப எப்படி தூக்கிட்டு போகிறது, அந்த மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவேன். மை கிராமர் அண்ட் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் த சயின்ஸ் வேர் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நவ் தட் ஐ குடன்ட் கிவ் அப். என்னோடய கிராமர், என்னோடய ஹிஸ்ட்ரி புக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், பட் இப்போ இதெல்லாம் நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எம் ஹேமல் டூ இந்த கிராமர் புக்கு, ஹிஸ்ட்ரி புக்கு, அப்புறம் இந்த ஹேமல் சாரு இவரெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஐடியா தட் ஹி வாஸ் கோயிங் அவே தட் ஐ ஷுட் நெவர் see him again made me forget all about his ruler and how cranky he was. இப்போ அவர் போயிட்டாருனா இவரோட ஸ்கேலு, இவரோட கிராங்கி, ஒரு மாதிரி மேடாக திட்டிக்கிட்டே இருப்பார், எரிச்சல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன், இதெல்லாம் நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புவர் மேன், இட் வாஸ் இன் ஹானர் ஆஃப் திஸ் லாஸ்ட் லெசன் தட் ஹி ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஃபைன் சண்டே கிளாத்ஸ் அண்ட் நவ் ஐ அண்டர்ஸ்டுட் வை த ஓல்டு மென் ஆஃப் வில்லேஜஸ் வர் சிட்டிங் தேர் இன் த பேக் ஆஃப் த ரூம். இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக இந்த வயசான வில்லேஜ் மென்ஸ்லாம் வந்து இங்கே பேக் ஆஃப் த ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டு that they had not gone to school more. இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம ஏன் ஸ்கூல் போகாமல் விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. இப்போ வந்து இந்த சார் வந்து எவ்வளோ இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்களோட ரெஸ்பெக்டெல்லாம் சாருக்காக கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. வைல் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ஆல் திஸ் ஐ ஹியர்ட் மை நேம் கால்டு. இப்போ நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய பேரை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இட் வாஸ் மை டர்ன் டு ரீசைட். இப்போ நான் தான் வந்து ஒப்பிக்கணும், ரீசைட்னா ஒப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் தான் இப்போ வந்து சார் கொஸ்டின் கிட்ட இருப்பார், பதில் சொல்லணும். இப்போ சார் தான் கூப்பிட்ருப்பாரு. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through very loud and clear and without one mistake. நான் இப்போ எப்படி அந்த பார்ட்டிசிபிளை வெரி லவுடாக கொஞ்சம் சத்தமாக எப்படி கிளியராக ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் சொல்ல போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட் அண்ட் ஸ்டுட் தேர் ஹோல்டிங் ஆன் மை டெஸ்க் பை மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். இப்போ நான் எழுந்து நின்றுட்டேன், பட் என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தையிலே நான் ரொம்ப தடுமாறிட்டேன். ஸோ வந்து அப்படியே நின்றுட்டுருக்கேன், என்னோடய ஹார்ட்லாம் ரொம்ப அதிகமாக துடிக்குது, என்னால் அதுக்கு மேலே தைரியமாக சொல்ல முடியல, நேராக அவரை சாரை பார்க்க முடியல, கீழே குனிஞ்சிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாரு. ஐ ஹியர்ட் ஹேமல் சே டு மீ ஐ won't scold you little France, you must feel bad enough, see how it is, every day we have said to ourselves, bah, I have plenty of time, I will learn it tomorrow. நான் வந்து உன்னை திட்டமாட்டேன் லிட்டில் ஃப்ரான்ஸ், நீ வந்து பேடாக ஃபீல் பண்ணாத, நம்ம வந்து டெய்லி நினச்சிருப்போம் நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்குது, நம்ம எப்போ வேணால் படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு கூட படிச்சுக்குவேன் அப்படிலாம் நினச்சிருப்போம். அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹவ் கம் அவுட். ஆனால் இப்போ பாரு நம்ம எங்கே வந்து நிற்கிறோம். தட்ஸ் கிரேட், த ட்ரபிள் வித் அல்சேஸ். இப்போ வந்து நமக்கு வந்து அல்சேஸ்க்கு வந்து வந்த ட்ரபிள் அவ்வளோ பெருசு. ஷீ புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ, நவ் தோஸ் ஃபெலோஸ் அவுட் தேர் வில் ஹாவ் த ரைட் டு சே டு யூ, ஹவ் இஸ் இட் யூ pretend to be French man and you yet you can neither speak nor write your own language. நீ என்னதான் ஃப்ரெஞ்ச் மேனாக இருந்தாலும் நீ ஆனால் உன்னோட ஃப்ரெஞ்சை படிக்கவோ எழுதவோ முடியாது அப்படி சொல்கிறார். பட் யூ ஆர் நாட் த worst poor little France, we all a great deal to reproach ourselves with. Your parents were not anxious enough to have you learn. உங்களோட அப்பா அம்மா கூட உங்களுக்கு வந்து படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்துட்டாங்க. they prefer to put you to work on farm or at the mills so as to have a little more money. அவங்களுக்கு வந்து உன்னை படிக்க வைக்கிறத விட ஒரு வயல்லையோ இல்லை மில்லுலையோ ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மணி கிடைக்கும் அப்படி தான் அவங்க அதிகம் நினச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வறுமையில் இருந்திருப்பாங்க, அதனால் அப்படி நினச்சிருப்பாங்க. I have been to blame also. நான் என்னையும் நான் குறை சொல்லிக்கணும் தான். have I not often sent you to water my flowers instead of learning your lessons. நான் வந்து என்னையும் நான் ப்ளேம் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
உங்களை நான் படிக்க விடாமல் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸுக்கெலாம் என்னோடய செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வான்னு உங்களை அமுச்சிருக்கக்கூடாது. அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷ்ஷிங் ஐ டிட் நாட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஹாலிடே. நான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகும்போதெல்லாம் உங்களுக்கு நான் ஹாலிடேவே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. Then from one thing to another, M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world. இப்போ M. Hamel என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜை பற்றி, இந்த ஃப்ரெஞ்சு தான் வந்துட்டு உலகத்திலே ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. the clearest, most logical, and that we must guard it among us and never forget it, because when a people are enslaved as long as they hold fast to their language, it is as if they had a key to the prison. அப்படி என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் உலகத்துலேயே வந்து ரொம்ப அழகான லாங்குவேஜ், கிளியரான லாங்குவேஜ், மோஸ்ட் லாஜிக்கலான லாங்குவேஜ். நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜை எப்படி பாதுகாக்கிறோமோ லாங்குவேஜ் எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்ம அடிமைத்தனத்துலேருந்து வெளிப்படுறதுக்கு இந்த லாங்குவேஜ் தான் பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படி சொல்கிறாரு. நம்மளோட இந்தியாவே பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு அடிமைப்பட்டிருக்கும் போது லாங்குவேஜ் தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேட்ரியட்டிசம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில். தென் ஹி ஓப்பன்ட் அ கிராமர் அண்ட் ரீட் அஸ் அவர் லெசன்ஸ். ஐ வாஸ் அமேஸ்ட் டு see how I understood it. இப்போ வந்து சொல்கிறாரு, புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம கிராமர் படிக்கலாம், நம்ம லெசன்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எல்லாமே எனக்கு புரியுது. ஆல் ஹி செட் சீம்டு so easy. I think too that I had never listened so carefully, that he had never explained everything with so much patience. இன்றைக்கி எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் இவ்வளோ நாள் வந்து எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. அவரும் வந்து பொறுமையாக என்றைக்குமே நடத்தினதில்லை, நானும் ஒழுங்காக லெசன்லாம் கவனிச்சதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. It seemed almost as if the poor man wanted to give us all he know before going away and to put it all into our heads at one stroke. இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ஆத்தருக்கு ஒரு புவர் மேன் அந்த ஸ்டாஃபை தான் சொல்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் எங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றிடணும் அப்படின்னு நினச்சி அவர் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். கிராமர் கிளாஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து எழுதுகிற ஒரு செஷன் இருந்துச்சு. தட் டே M. Hamel had நியூ காப்பீஸ் ஃபார் us. அன்றைக்கி வந்து ஹேமல் வந்து எங்களுக்கு ஒரு நியூ காப்பீஸ் வச்சுருந்தார். ரிட்டன் இன் அ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட். ஒரு பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்டில் அது எழுதியிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கு. தி லுக் லைக் அ லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் த ஸ்கூல் ரூம். லிட்டில் ஃப்ளாக்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் பறந்துட்டுருக்கு ஒரு ஸ்கூல் ரூம்ஸில். ஹங் ஃப்ரம் த ராட் அட் த டாப் ஆஃப் அவர் டெஸ்க். ராட் மேலே, டெஸ்க்கு மேலே இருக்க ராடில் தொங்கிட்டுருக்கு. யூ ஆட் டு ஹாவ் seen how everyone set to work and quiet it was. The only sound was scratching of pens over the paper. எந்த சத்தமும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்குது. என்ன ஒரு சத்தம் கேட்குதுன்னா, பேப்பரில் நாங்கள் எழுதுகிற பென் சவுண்டு தான் கேட்குது. ஆனால் ஒரு சில பீட்டில்ஸ்னால் வண்டு இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில பூச்சிங்கள்லாம் பறக்குது. பட் அதோட சத்தம் கேட்குது, ஆனால் அது யாருமே கவனிக்கலை, யாருமே அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல. Once some beetles flew in, but nobody paid attention to them, not even the littlest ones, who worked right on their tracing their fish hooks as if that was French too. அந்த ஃபிஷ் பிடிச்சிட்ருக்கவங்க சத்தம் அது எதுவுமே கேட்கல, எல்லாமே இந்த பென் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது அப்படி சொல்கிறாரு. ஆன் தி ரூஃப் த பீஜியன்ஸ் கூட் வெரி லோலி. அந்த ஸ்கூலோட ரூஃபில் மேல்கூரையில் பீஜியன் புறா உட்காந்துட்டு அது லைட்டாக சத்தமே இல்லாமல் பொறுமையாக கத்துது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ தாட் டு மைசெல்ஃப், வில் தே மேக் தம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் த பீஜியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த பீஜியன்ஸை கூட அவங்க ஜெர்மனில் தான் கற்றணும்னு இனிமேல் சொல்லுவாங்களோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃப்ரான்ஸ் நினைக்கிறாரு. வென் எவர் ஐ லுக்ட் அப் from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing and then at another, as if he wanted to fix his mind just how everything looked in that little school room. இப்போ நான் வந்து எழுதிட்டு இருக்கும்போதே அப்பப்போ மேலே நிமிந்து பார்க்குறேன். அப்போது M. Hamel வந்து அமைதியாக அவரோட சேரில் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. For 40 years he had been there in the same place with his garden outside the window, his class in front of him, just like that. இவர் வந்து ரொம்ப ஒரு 40 வருஷமாக இந்த ஸ்கூல்லே தான் இருக்கார், சேம் பிளேஸில். அந்த கார்டன் வந்து அந்த விண்டோக்கு வெளியில் இருக்குது, அவரோட ஸ்கூலுக்கு வெளியில் அவரோட கார்டன், M. Hamelோட கார்டன் இருக்குது, அது அங்கே தான் இருக்கார். ஒன்லி த டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ் had been worn smooth. 40 இயர்ஸாக எதுவுமே மாறலை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த பெஞ்சு டெஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு மாதிரி தேஞ்சு போயிருக்கு. இந்த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் அண்ட் வேர் டாலர்.
வால்நட் ட்ரீஸ்லாம் வளர்ந்துருக்கு. ஹோப் வைன் தட் ஹீ ஹேட் பிளான்டட் ஹிம்செல்ஃப் ட்வைன்ட் அபவுட் த விண்டோஸ் ஆன் டு த ரூஃப். ஹோப் வைன்னா கிரேப்ஸ் செடி, அது செடி வந்துட்டு விண்டோஸ் மேலே வளர்ந்துருக்கு. இதெல்லாம் தான் மாறி இருக்கு, வேறு எதுவுமே மாறலை 40 years அப்படி சொல்கிறார். ஹவ் இட் மஸ்ட் ஹாவ் broken his heart to leave all poor men to hear his சிஸ்டர் மூவிங் அபவுட் இந்த ரூம் அபோவ் பேக்கிங் தேர் ட்ரங்க்ஸ். இப்போ அவர் என்ன மனநிலையில் இருப்பாருன்னே தெரியல, ரொம்ப சோகமாக இருக்கார். அவரோட சிஸ்டர் தான் வந்துட்டு அவரோட மேல் ரூமில் வந்து ட்ரங்க் பெட்டியில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபார் தே மஸ்ட் லீவ் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டே. நாளைக்கு வந்து அவங்க இந்த கண்ட்ரி விட்டு போகணும் இல்லையா, ஸோ வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஹி ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன்ஸ் டு வெரி லாஸ்ட். ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் அ லெசன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு நாங்கள் கிராமர் கிளாஸ் பார்த்தோம், அப்புறம் ரைட்டிங் செஷன் இருந்துச்சு. ரைட்டிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் பார்த்தோம். தென் த பேபி ஸ்டாண்டர்ட் தேர் பா பே பி போ பவ். இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் இந்த ஏபிசிடி அந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் வந்துட்டு இது ஒரு லெட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்கலாம் பக்கத்து கிளாஸில் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டவுன் தேர் அட் த பேக் ஆஃப் த ரூம் ஓல்டு ஹாசர் ஹேட் புட் ஹிஸ் ஸ்பெக்டகிள்ஸ் அண்ட் ஹோல்டிங் ஹிஸ் ப்ரைமர் இன் போத் ஹேண்ட்ஸ் ஸ்பெல் த லெட்டர்ஸ் வித் தெம். இப்போ வந்து ஓல்டு ஹாசரும் அவங்க கூட பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரும் அவங்க கூட அந்த குழந்தைங்க கூட சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. யூ குட் see தட் he too was crying, his voice trembled with emotion and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவரு கூட சேர்ந்து அழுதுட்டுருக்காரு. ஹவு வெல் ஐ ரிமெம்பர் இட் தட் லாஸ்ட் லெசன். நான் இப்போ சொல்லியே ஆகணும் லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் தட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. இப்போ வந்து சர்ச் கிளாக் வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து பெல் அடிக்கிறாங்க. The angels at the same moment the trumpets of Prussians returning from the drill sounded under the windows. ஏஞ்சலஸ்னால் நம்ம வந்து இந்த பைபிளில் ஒரு வேர்ட் சொன்னோம். அட் த சேம் டைம் வந்து ட்ரம்பட்ஸ்லாம் ஒலிக்குது. ட்ரம்பட்ஸ்னால் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ வந்து ப்ரஷியன்ஸ்லாம் ட்ரில் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. எம் ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். இப்போ எம் ஹேமல் அவரோட சேர்லேருந்து ஒரு சோகமாக எழுந்து நிற்கிறாரு. ஐ நெவர் சா ஹிம் லுக் சோ டால். இவ்வளோ டாலாக அவர் இருப்பார்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சதே இல்லை. ஏன்னா இவர் தான் கிளாஸே கவனிக்கிறது இல்லையே. புறா எப்படி கத்துது, அந்த சார் ரிவர் எப்படி ஓடுது, இதெல்லாம் தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கிளாஸை கவனிச்சிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கோ அவர் எவ்வளோ டாலாக இருக்காருன்னு. பட் அவருக்கு இன்றைக்கி தான் தெரியுது நம்ம சார் இவ்வளோ டாலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வராரு. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஹேமல் சொல்லிட்டு ஐன்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் சம்திங் சாக்ட் ஹிம். ஏதோ வந்து அவரோட நெஞ்சை அடைச்சிட்டு சொல்ல விடாமல் தடுத்துருச்சு. ஹீ குட் நாட் கோ ஆன். அதுக்கு மேலே அவரால் எதுவுமே பேச முடியல. தென் ஹீ டர்ன்ட் ஆன் டு த பிளாக் போர்ட், டுக் எ பீஸ் ஆஃப் சாக் அண்ட் பியரிங் ஆன் வித் ஹிஸ் ஆல் ஹிஸ் மைட் ஹீ ரோட் அஸ் லார்ஜ் ஆஸ் ஹீ குட் வைவாலே ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போர்டில் ஒரு சாக் பீஸ் எடுத்து அவரால் எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா வைவே லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. வைவே லா ஃப்ரான்ஸ்னால் இங்கே பாருங்கள், இஸ் அன் எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் இன் ஃப்ரெஞ்ச் டு ஷோ பேட்ரியாட்டிசம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிரான்ஸ்லேட் த டேர்ம் லிட்ரலி இன்டு இங்கிலீஷ் பட் இட் ஜென்ரலி மீன்ஸ் லாங் லிவ் ஃப்ரான்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சில் பேட்ரியாட்டிசம் காட்டுறதுக்காக ஒரு வேர்டு. இது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு. பட் இதோட ஜென்ரல் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. விவாலே ஃப்ரான்ஸ்னால் லாங் லிவ் ஃப்ரான்ஸ். தென் ஹீ ஸ்டாப்ட் அண்ட் லீன்ட் ஹிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் த வால். அவரால் அதுக்கப்புறம் திரும்ப முடியல, அங்கேயே சாஞ்சு நின்றுட்டார். தலையை வந்து செவத்தில் சாய்ச்சிட்டு வித்தவுட் அ வேர்ட் ஹி மேட் அ கெஸ்ட் டு அஸ் வித் ஹிஸ் ஹேண்ட் ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் யூ மே கோ. அவரோட ஹேண்ட்லேயே சொல்கிறாரு, வாயை திறந்து எதுவுமே பேச முடியல அவரால். ஸோ வந்து கையசைவிலே வந்து ஸ்கூல் முடிஞ்சிச்சு நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான் இந்த லெசன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.